ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 4 மொபைல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 மொபைலுக்கும் ஏர் ஸ்பீக்கரோட அரேஞ்ச்மெண்ட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இப்போ ஏர் ஸ்பீக்கர் போனால் ஏர் ஸ்பீக்கர் மாற்றிக்கலாம், ஸ்பீக்கர் போனால் ஸ்பீக்கர் மாற்றிக்கலாம், ரைட்டு தான். ஆனால் இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ இந்த ஜியோவை எடுத்துக்கிடுவோம். இந்த ஜியோ மொபைலில் இது ஸ்பீக்கர், ஏர் ஸ்பீக்கர் இங்கே இருக்குது. இப்போ இந்த ஏர் ஸ்பீக்கர் ப்ராப்ளம் அப்படின்னா ஏர் ஸ்பீக்கர் எடுத்துட்டோம். இங்கே வேறு ஏர் ஸ்பீக்கர் நம்ம வச்சு நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் பிரச்சனை அப்படின்னா இந்த இருக்குது ஸ்பீக்கர், இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாடலை பாருங்கள், இங்கே ஏர் ஸ்பீக்கர் இல்லை. இங்கே ஆனால் ஏர் ஸ்பீக்கருக்கான ஸ்பேஸ் இருக்குது. அப்போ ஏர் ஸ்பீக்கர் இல்லை, இங்கே கேட்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் நீங்கள் சிங்கிள் ஸ்பீக்கர் கான்செப்டை கவனிக்கணும். இது நோக்கியாவில் ஒரே ஸ்பீக்கர் தான். இந்த ஸ்பீக்கர் தான் ரிங்கராகவும் ஆக்ட் ஆகும், ஏர் ஸ்பீக்கராகவும் ஆக்ட் ஆகும். அதாவது ரிங்கும் இங்கே தான் பண்ணும், ஏர் ஸ்பீக்கரில் நமக்கு சவுண்ட் வருதில்ல, அதுவும் இந்த ஒரு ஸ்பீக்கர் தான். அப்போது ரிங் அடிக்குது, நமக்கு அவங்க பேசுகிறது கேட்கல அப்படின்னா என்ன பிரச்சனையாக இருக்கும்னா, இந்த ஏர்பீஸில் ஏதாவது டஸ்ட் அடைச்சி தான் நமக்கு அவங்க பேசுகிறது கேட்காம இருக்குமே தவிர ஸ்பீக்கர் ஃபால்ட்டு அப்படின்னு நம்ம யோசிச்சிடக்கூடாது. இப்போ இங்கே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குது, இதுதான் ரிங்கருக்கும் இதுதான் ஏர்பீஸும். அதே இந்த நோக்கியால் பாருங்களேன், இங்கே ஏர்பீஸு இல்லை. அப்போது இது சிங்கிள் ஸ்பீக்கர் கான்செப்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன் அப்படின்னா சில நோக்கியால் பாருங்கள் ஏர்பீஸ் எங்கே இருக்குன்னு, இது ஏர்பீஸு, இது ஸ்பீக்கர். ரிங் வரலை, சவுண்டாக எதுவும் கேட்கல அப்படின்னா இது ப்ராப்ளம். பேசுகிறது கேட்கல அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, இறையுது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஏர்பீஸ் தான் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் ஒரு மொபைலை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஏர்பீஸ் இருக்கா இல்லையா, ஏர்பீஸில் ப்ராப்ளம் இருக்கா, ரிங்கரில் ப்ராப்ளம் இருக்கா, சிங்கிள் ஸ்பீக்கர் கான்செப்டா இல்லை டபுள் ஸ்பீக்கர் கான்செப்டா அப்படிங்கிறது உங்களுக்கு மொபைலை ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். இது பட்டன் மொபைலுக்கு, இது சாம்சங், நோக்கியா இந்த மாதிரிகளுக்கு. ஆனால் சைனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம், சைனாவில் மேக்ஸிமம் சிங்கிள் ஸ்பீக்கர் கான்செப்ட் தான். இந்த மொபைலை பாருங்கள், சைனா மொபைல் கார்பன், லாவா, மைக்ரோமேக்ஸு, இந்த ஐட்டலு, இந்த மாதிரி எல்லா மொபைலுக்குமே இந்த மாதிரி சிங்கிள் ஸ்பீக்கர் கான்செப்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ரிங்கராகவும் ஆக்ட் ஆகும், இதுதான் ஏர்பீஸாகவும் ஆக்ட் ஆகும். அப்போது இதில் சரியாக பேசுகிறது கேட்கல அப்படின்னா நீங்கள் இதை க்ளீன் பண்ணாலே போதும். ரிங்கே வரலை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஸ்பீக்கர் மாற்ற வேண்டிய அவசியமே வரும். இப்படி தான் பட்டன் மொபைல்களுக்கு ஸ்பீக்கர், ஏர்பீஸ் மாற்றணும். இதே ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போர்டை கழட்டுறீங்க, உள்ள ஏர்பீஸு இந்த இருக்குது. இது இந்த மொபைலுக்கு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா எல்லா மொபைலுக்குமே ஏர்பீஸ் தனியாக தான் இருக்கும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். சாம்சங்லேயும் பாருங்கள் ஏர்பீஸ் தனியாக தான் இருக்குது. சரி, அப்போது ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரிங்கர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிங்கரும் மேக்ஸிமம் தனியாக செட்டாக தான் வரும். இப்போ இதை பாருங்கள், ரிங்கர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதே கொஞ்சம் ரெட்மி அந்த மாதிரி இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதுக்கு பேர் ரிங்கர் செட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரிங்கர் செட்லுமே இதை பாருங்கள், இது தனி ஸ்பீக்கராக இருக்குது. இப்போ ரிங்கரு சவுண்டு அதிகமாக இல்லை, சவுண்டே வரல அப்படின்னா இந்த உள்ளே இருக்க ஸ்பீக்கர்களை மட்டும் கழட்டி மாற்றினாலே போதும். ரிங்கர் செட்டை தான் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டன் மொபைலுக்கு எப்படி ரிங்கர் பார்க்குறது, ஸ்பீக்கர் பார்க்குறதுன்னு பார்த்தோம். இப்போ ஸ்மார்ட் மொபைல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு சாம்சங் மொபைல். நான் இப்போ இந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி ரிங்கரை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது ரிங்கர் டச் ஆகிற இடம். இது ப்ளஸ் மைனஸாக எடுத்துக்கிட்டாலும், 2 டெர்மினலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ரிங்கர் டச் ஆகிற இடம். இப்போ நம்ம ரிங்கரை கழட்டிட்டோம். ரிங்கர் எங்கே இருக்குது, இந்தா இருக்குது. அப்போ நம்ம ரிங்கர் செட்டாக மாற்ற வேண்டியது இல்லை. இப்போ இந்த ரிங்கரை மட்டும் தனியாக எடுத்து மாட்டிக்கிடலாம். இப்போது ஏர் ஸ்பீக்கர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, இந்தா இருக்குது. இது ஏர் ஸ்பீக்கர். நீங்கள் இந்த போர்டை ஃபுல்லாக கழட்டிட்டு ஏர் ஸ்பீக்கரை தனியாக எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு ஏர் ஸ்பீக்கரை வாங்கி இங்கே வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அப்போது
ஏர் ஸ்பீக்கரும் இதே மாதிரி வாங்கி இங்கே வச்சா இது வேலை முடிஞ்சிடும், ரிங்கரும் இதே மாதிரி இங்கே வாங்கி வச்சா வேலை முடிஞ்சிடும். அப்போது இங்கே நம்ம ரிங்கர் செட்டாக மாற்ற வேண்டியது அவசியம் இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். இப்போது ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு இதை காட்டுதேன் பாருங்கள். இது ஒரு டெக்னோ மொபைலு. இப்போது இதையும் நம்ம கழட்டிட்டோம். இதுக்கு வந்து ரிங்கர் தனியாக இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் ரிங்டோன் வரலை அப்படின்னா நீங்கள் இந்த ரிங்கர் எடுத்து தனியாக இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் மார்க்கெட்டில் போய் கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும். நீங்கள் வாங்கி இந்த டெர்மினலில் இந்த 2 பின்னும் படாத மாதிரி வைக்கணும். இந்த பின்னும் இந்த டெர்மினலில் படாத மாதிரி நீங்கள் இங்கே வைக்கணும். அப்போது ரிங்கர் பிரச்சனையாக இருந்தால் அது முடிஞ்சிடும், ஓகே ஆயிரும். சரி, இங்கே உள்ள ஏர் ஸ்பீக்கரை பாருங்களேன். ரிங்கருக்கு ஈக்குவலான சைஸில் இருக்குது. இது எப்படி ஏர் ஸ்பீக்கர் நம்ம சொல்ல, ரிங்கர் சைஸுக்கு ஏற்றாப்பில் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ இதில் ஒரு கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதான் நீங்கள் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 2L ஸ்டீரியோ ஸ்பீக்கர். இப்போ வர்ற மொபைல் எல்லாம் லவுட்னஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஏர் ஸ்பீக்கருமே ஸ்பீக்கராக ஆக்ட் ஆகுது, ரிங்கருமே ரிங்கராக ஆக்ட் ஆகுது. அப்போது 2 ஸ்பீக்கருங்கிறப்போ வால்யூமும் நமக்கு இன்க்ரீஸாக கிடைக்கிது. ஏர் ஸ்பீக்கரில் வால்யூம் இன்க்ரீஸ் கிடைக்கி, ரிங்டோனு ரொம்ப கிடைக்கும். இப்போது இந்த சிங்கிள் ஸ்பீக்கராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஏர் ஸ்பீக்கரும் சிங்கிள் ஸ்பீக்கராக யூஸ் பண்ணுறீங்க. இது ஏர் பீஸுக்கு தனி, ரிங்கருக்கு தனி அப்படிங்கிறப்போ இதில் இருக்க வால்யூமோட இந்த மொபைலில் இருக்க வால்யூம் அதிகம். அதனால தான் இப்போ உள்ள ஓப்போ, ரியல்மி மிச்சம் எல்லாமே 2L ஸ்டீரியோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ண போய் வால்யூம் அதிகமாக இருக்குது. அப்போது நமக்கு இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பீக்கரை மாற்றுறீங்க. உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் இங்கே இருக்க ஸ்பீக்கர் எடுத்து கூட இங்கே போட்டுக்கலாம். என்ன, வால்யூம் மட்டும் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதே இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிங்கரை மட்டும் மாற்றணும். அப்போ இந்த ஒரு சின்ன ஸ்பீக்கரை மட்டும் தனியாக எடுத்து மாட்டினா போதும். இப்போது ரிங்கர் செட்டில் இன்னொரு மாடல் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பாருங்களேன். இதில் வந்து ரிங்கர் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் இந்த செட்டாகவே மாற்ற வேண்டியது வரும். இதில் வந்து நம்ம எந்த ஸ்பீக்கரையும் மாற்ற முடியாது, ஏன்னா மோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பாருங்கள், இதெல்லாம் அந்த ஸ்பீக்கரை டச் பண்ணுற இடம் இங்கே இருக்குது, ஸ்பீக்கர் இந்த உள்ளே இருக்குது. இதிலலாம் நீங்கள் ரிங்கர் செட்டை ரிங்கராகவே மாற்றி தான் ஆகணும். இந்த மாதிரி மாடலில் நீங்கள் இந்த ஒரு சின்ன ஸ்பீக்கரை மட்டும் மாற்றினா போதும். ஆனால் இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் இந்த ரிங்கர் செட்டாகவே மாற்ற வேண்டியது வரும். அப்போ நீங்கள் ஒரு மொபைல் மாடல் நம்பரை தெரிஞ்சு அந்த மொபைலுக்கு ரிங்கர் வருதா, ரிங்கர் செட்டு வருதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இந்த ரிங்கர் மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஏர் ஸ்பீக்கர் பொதுவாக ஏர் ஸ்பீக்கர் எல்லாத்துக்கும் இப்படி தான் வரும்னு அவசியம் இல்லை. இந்த சாம்சங்கில் வரது மாதிரி இப்படி கூடவும் வரலாம். ஸோ ரிங்கரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ரிங்கர் செட்டு. ஏர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் தனியாக வரும். இப்போ நீங்கள் ஏர் ஸ்பீக்கர் போனால் ஏர் ஸ்பீக்கர் மாற்றிக்கலாம், ரிங்கர் போனால் ரிங்கர் மாற்றிக்கலாம். இது ஸ்பீக்கரில் எந்த விதமான சால்ட்ரிங்கோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். போர்டை பிரிக்கும், அப்படியே ஸ்பீக்கர் போனால் ஸ்பீக்கர், ஏர் ஸ்பீக்கர் போனால் ஏர் ஸ்பீக்கர் மாற்றிக்கிடுதோம். ரொம்ப ரேரான கண்டிஷனில், ரொம்ப எப்போயாவது ஒரு தடவை தான் சாம்சங்கில் இங்கே பாருங்கள் ஏர் பீஸு சால்ட்ரிங்கில் வருது. இப்போ இது என்ன பண்ணணும், சால்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதே இடத்துல இதே மாதிரி ஒரு ரிங்கர் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், சால்டரை எடுத்தாச்சு. இப்போது இதே மாதிரி ஒரு ஏர் ஸ்பீக்கரை வாங்கி திரும்ப அதே இடத்துல சால்டர் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இங்கே வச்சு சால்டர் பண்ணால் இங்கே வேலை முடிஞ்சிடும். அப்போது இங்கே ஏதோ ஒரு மாடலில் இப்படி சால்ட்ரிங் டைப்பு வருது. மித்தபடி எல்லா இடத்துலையுமே ஏர் ஸ்பீக்கர் தனியாக வரும், ஸ்பீக்கர் தனியாக வரும். போகணும் அப்படின்னா அதை ஈஸியாக எடுத்து நம்ம மாட்டிக்கலாம். இப்போ நீங்கள் ஏர் ஸ்பீக்கர் கான்செப்டை ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னா, ஏர் ஸ்பீக்கரும் தனியாக வருதா, இல்லை சிங்கிள் ஸ்பீக்கர் கான்செப்டா, 2L ஸ்பீக்கர் கான்செப்டா நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் ஏர் ஸ்பீக்கர் சின்னதாக இருக்கா, இல்லை 2L ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரி பெருசாக இருக்கா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். மூணாவது, ரிங்கர் செட்டு மோல்டடாக வருதா, இல்லை ரிங்கர் மாற்றிக்கலாமா. இப்போ இந்த மூணையும் கவனிச்சிங்கன்னா ஈஸியாக ஒரு பட்டன் மொபைலோ ஒரு ஸ்மார்ட் மொபைலோ அதில் உள்ள ஸ்பீக்கரை நீங்கள் தனியாக எடுத்து மாட்டிக்கலாம். சர்வீஸ் வரும்போது இப்போ நீங்கள் இதில் போர்டை தனியாக கழட்டி ஸ்பீக்கரை தனியாக எடுத்துகிட்டு திரும்ப வச்சிங்கனாலே போதும். அப்போது நான் ஃபஸ்ட்டு சர்வீஸில் சொன்ன மாதிரி ஒரு மொபைலை
ஃபுல்லாக கழட்டி அதை கரெக்டாக அசம்பிள் பண்ண தெரிஞ்சால் தான் மேக்ஸிமம் ஆஃப் சர்வீஸை நீங்கள் பண்ண முடியும். சரி, இப்போது ஒரு ஸ்பீக்கரை நம்ம தனியாக மாற்றணும், அது எந்த கண்டிஷனில் இருந்தால் மாற்றலாம் அப்படிங்க. இப்போ இந்த போர்டை எடுத்துக்கோங்க. இது நம்ம ரிங்கர் இருக்கிற இடம், அதாவது இந்த பாயிண்ட்டு, இந்த 2 பாயிண்ட்டும் இங்கே டச் ஆகணும். இந்த 2 பாயிண்ட்டோட இது ஏர் ஸ்பீக்கர், இந்த 2 பாயிண்ட்டும் இங்கே 2 டச் ஆகணும். அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. நம்ம மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. இது பசர் மோடு, அதாவது ரிங்கர் மோடுன்னு சொல்லுவாங்க. இந்த மோடில் வச்சுக்கிட்டு ஒரு டெர்மினலை மைனஸ்லையும் ஒரு டெர்மினலை பாயிண்ட்லேயும் நீங்கள் வைக்கணும். பாருங்கள், ஒரு வேல்யூ காட்டுது 588 வந்து நிற்கிது. இது இன்னொரு டெர்மினலில் வச்சு பாருங்கள், 588 இதுவும் காட்டுது. இதுவும் 588, இதுவும் 588. அப்போ இந்த 2 இடத்துல வேல்யூ கரெக்டாக வருது. இங்கே நம்ம ஸ்பீக்கர் பிரச்சனைனா ஸ்பீக்கரை மாற்றினா சரியாயிடும். இதே ஏர் ஸ்பீக்கரில் பாருங்கள், இங்கேயும் ஒரு வேல்யூ வருது, இங்கேயும் ஒரு வேல்யூ வருது. அப்போ இந்த இடமும் நல்லாயிருக்கு, இந்த இடத்துல 2 இடத்துல வேல்யூ வருது. அப்போ நீங்கள் ஏர் ஸ்பீக்கர் பிரச்சனைனா ஏர் ஸ்பீக்கரை மாற்றினா போதும். இப்போது நம்ம ஒரு இடத்துல வைக்கிற வேல்யூவும் பக்கத்தில் இருக்க வேல்யூவும் சேமாக இருந்தால் வால்யூம் கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 50-100 குறைஞ்சா பிரச்சனை இல்லை. ரொம்ப வேல்யூஷன் வந்து மாறுது அப்படின்னா இறையிறது, சவுண்டு கம்மியாக கேட்குறது, அந்த மாதிரி பிரச்சனை வரும். அது போர்டிலேருந்து கரெக்ட் பண்ணி எடுத்து இங்கே கொண்டு போகணும். போர்டு அனலைஸை பற்றி நான் இன்னொரு வர்ற வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுதேன். இப்போதைக்கு ஒரு ஸ்பீக்கர் ஃபால்ட்டு அப்படின்னா போர்டில் பிரச்சனை இல்லை, ஸ்பீக்கரில் தான் ஃபால்ட்டா அப்படின்னு நீங்கள் இது மூலியமாக தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு மல்டிமீட்டரை வச்சு ஒரு போர்டு எப்படி நல்லா இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்பேர் நல்லா இருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதே பசர் மோடு தான். 2 பக்கமும் டெர்மினலில் வைங்க. சவுண்டு வருது பார்த்தீங்களா? வேல்யூவும் பாருங்கள் 11ன்னு காட்டுது. இந்த வேல்யூ 8லேருந்து 80க்குள்ளே எப்படி இருந்தாலும் ஸ்பீக்கர் நல்லா இருக்குது. பசர் மோடில் வைக்கும்போது சவுண்டும் வருது அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் நல்லா இருக்குது. அதே ஏர் ஸ்பீக்கரில் பாருங்கள், சவுண்டு வருது. நான் என்ன சொன்னேன், 8லேருந்து 80 வரைய வச்சுக்கலாம். சவுண்டும் வருது, வேல்யூவும் கரெக்டாக 8லேருந்து 80க்குள்ளே இருக்குது. அப்போது இந்த ஏர் ஸ்பீக்கரும் நல்லாயிருக்கு, இந்த ஸ்பீக்கரும் நல்லாயிருக்கு. இது இந்த 2 ஸ்பீக்கருக்கு மட்டும் இல்லை, எந்த ஸ்பீக்கராக இருந்தாலும் இதுதான் கான்செப்ட்டு. நீங்கள் பசர் மோடில் வைக்கிங்க, டெர்மினலாக இந்த 2 இதுக்குள்ளே 2 ஸ்பீக்கரோட 2 டெர்மினல்லையும் வைக்கிங்க. சவுண்டு வருது, வேல்யூ 8 to 80க்குள்ளே இருக்குது அப்படின்னா ஸ்பேரும் நல்லாயிருக்கு. இங்கேயும் அதே தான், ஏர் ஸ்பீக்கரும் அதே தான். ஸ்பீக்கர் கான்செப்டை பொறுத்தவரை இப்படி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மொபைல் ஸ்பீக்கரையும் ரிங்கரையும் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுருப்பீங்க. ஸ்பீக்கர் இப்போ இங்கே டேமேஜாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை டீசரோ ஓப்பனரோ வச்சு எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கொஞ்சம் கவனமாக எடுங்க. இப்படி தனியாக எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் டெர்மினல் இதே மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வாங்குறீங்க, டெர்மினல் எங்கே இருக்குதுன்னு பார்க்கிங்க, கரெக்டாக அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அவ்வளோதான். இப்போ இங்கே ஸ்பீக்கர் போனால் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஏர் ஸ்பீக்கரும் அதே கான்செப்ட் தான். எடுக்கிங்க, முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக எடுங்க. தனியாக வந்துருச்சு. இதே மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வச்சு நீங்கள் உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ பட்டன் ஃபோனில் ஸ்பீக்கர் ஏர் ஸ்பீக்கர் மாற்றுறதும் உங்களுக்கு ஈஸி. அதே தான் எல்லா ஸ்பீக்கருமே அப்படி தான். ஒரு டீசரோ ஒரு ஓப்பனரோ வச்சு மெதுவாக தள்ளினீங்க அப்படின்னா தனியாக வந்துடும். இந்த பாருங்கள், சிம்பிள் தான். அதே மாதிரி ஸ்பீக்கர் வாங்குறீங்க, உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே இடத்துல உட்காந்துரும். பேனலில் போட்டு கவர் பண்ணிக்கிட வேண்டியதான். இந்த மாதிரி சிங்கிள் ஸ்பீக்கர் கான்செப்ட்டு சாம்சங்கில் வர ஏர் ஸ்பீக்கர் மாதிரி இருக்குன்னா இதை சால்டர் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வாங்குறீங்க, இதே இடத்துல ப்ளேஸ் பண்ணுறீங்க. அப்போ இதில் ரிங்கரு ஸ்பீக்கர் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடுது. ஸ்மார்ட் ஃபோனுக்கு அதே மாதிரி தான். ஏர்பீஸ் போனால் ஏர்பீஸ் வாங்குறீங்க, போர்டை தனியாக செப்பரேட் பண்ணிங்கன்னா ஏர்பீஸ் தனியாக இருக்கிற இடம் வந்துடும். தனியாக எடுத்திங்கன்னா ஏர்பீஸ் தனியாக வரும். நீங்கள் அதே மாதிரி ஒரு இடத்த வாங்கி அதிலே வச்சு போர்டை திரும்ப அசம்பிள் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு ஏர் ஸ்பீக்கரும் ரிங்கரும் சேம் சைஸில் தான் வரப்போகுது. நீங்கள் இங்கே இருக்க ரிங்கர் எடுத்து யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இதே மாதிரி ரிங்கர் எடுத்து இங்கே வச்சாலும் சரி, வேலை முடிஞ்சது.
அப்போது எல்லா விதமான மொபைலுக்கும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஒரு ஏர் ஸ்பீக்கர் எல்லாமே ஈஸியாக கவர் பண்ணிங்க. ஸ்மார்ட் ஃபோனுக்கும் அதே மாதிரி தான் ஏர்பீஸ் இங்கே இருக்குது. நீங்கள் எடுக்கீங்க, டீசரோ ஓப்பனரோ வச்சு இது மெதுவாக தட்டினீங்கன்னா வந்துடும் ஏர்பீஸு. இதே மாதிரி ஒரு ஏர்பீஸ் வாங்கி இதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிய போகுது. இந்த மாதிரி மோல்டு டைப்பில் வர்ற ரிங்கர் செட்டை ஸ்க்ரூவை கழட்டி இந்த ரிங்கர் செட்டை தனியாக எடுக்கீங்க. இதே மாதிரி ஒரு ரிங்கர் செட் வாங்கி உள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பட்டன் மொபைலோ ஸ்மார்ட் மொபைலோ ஒரு ஸ்பீக்கரை எப்படி செக் பண்ணணும், என்னென்ன வாங்கணும், அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லாமே இந்த கிளாஸில் முடிஞ்சு. நீ ஏர்பீஸோ எல்லாமே நீங்களே மாற்றிக்கலாம். நீங்கள் கவனிக்க வேண்டியது சிங்கிள் ஸ்பீக்கரா டபுள் ஸ்பீக்கர் கான்செப்டாக எல்லாம் பார்க்கணும். ஏர்பீஸ் தனியாக இருக்கும்போது அது சைஸு சிறுசாக இருக்கா இல்லை இந்த மாதிரி பெரிய டைப்பாக வருதா இதையும் பார்த்துக்கிடணும். கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி கப்பு இருக்குது அப்படின்னா கரெக்டாக அதோட வச்சு நீங்கள் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஸ்பீக்கர் டச் பண்ணுற பாயிண்ட்டு. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்பீக்கரோட அந்த 2 டெர்மினலில் வச்சு க்ளோஸ் பண்ணணும். இந்த மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதான் ஸ்பீக்கர் டச் பண்ணுற பாயிண்ட்டு. கரெக்டாக ஸ்பீக்கரை எடுத்த மாதிரி அந்த ஷேப்லேயே வச்சு இந்த 2 பாயிண்ட்டும் டச் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா தான் ஸ்பீக்கர் எடுக்கும். பாருங்கள், எல்லா கப்லேயும் ஸ்பீக்கருக்கு தனி பாயிண்ட், ஏர் ஸ்பீக்கருக்கெலாம் தனி பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக வச்சு ஸ்க்ரூவை டைட் பண்ணுங்கள். ஸ்பீக்கரோ ரிங்கரோ ரெண்டுமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த சர்வீஸை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.